எக்ஸசைஸ் 5.2ல ஃபஸ்ட்டு ரோம் லெட்டர் பாருங்கள். சாப்டர் நேம் வந்து அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். இதில் என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க? சிம்பிளிஃபை பை கம்பைனிங் லைக் டேர்ம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ சம் பாருங்கள். லைக் டேர்ம்ஸை கம்பைன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எழுதணும். என்ன கொடுத்துருக்காங்க? 14 ஃபஸ்ட்டு சம் வந்து 14c மைனஸ் 8 ப்ளஸ் 9c minus 5. 14c minus 8 plus 9c minus 5. அதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லைக் டேர்ம்ஸை கம்பைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். நீங்கள் பாருங்கள் என்ன பண்ணணும். லைக் டேர்ம்ஸ் இது சொல்யூஷன் போட்டுக்கோங்க. அப்போ என்ன பண்ணலாம்? லைக் ஃபஸ்ட்டு இன்னொரு தடவை எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 8 ப்ளஸ் 9c மைனஸ் 5. அப்போது லைக் டேர்ம்ஸை கம்பைன் பண்ணிங்கன்னா 14c 9c ஏன்னா வேரியபிளை ஒன்று கம்பைன் பண்ணிவிட்டு அடுத்து என்ன இருக்குது? -8 -5 -8 இன்னொன்று என்ன இருக்குது? -5. நடுவில் நீங்கள் வேணால் ப்ளஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒன்றுமே இல்லைனால ப்ளஸ் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் ஸ்டெப்பில் ரெண்டு வேரியபிள் சேமாக இருக்கா? அப்போ ரெண்டையும் என்ன பண்ணணும்? சேம் சைனாக இருக்கனால ஆட் பண்ணிடணும். 14ஐயும் 9ஐயும் நீங்கள் ஆட் பண்ண என்ன வரும்? 4 9 ஆட் பண்ணால் என்ன வரும்? 13 வரும். 3 பேலன்ஸ் 1 இருக்கும். அந்த 1 கூட ஆட் பண்ணிடணும். 23c ப்ளஸ் இது ஒரு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன இருக்குது? சைன் வந்து சேமாக இருந்ததுன்னா நம்ம ஆட் தான் பண்ணணும். அப்போ -8 -5. அப்போ மைனஸ் என்ன இருக்குது? 8ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணுங்கள். என்ன வரும்? 13 கிடைக்கும். அப்போ -13. இதையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா 23c அதை அப்படியே போட்டுக்கணும். 23c ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -13. அவ்வளோதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள். வேரியபிளை தனியாக ஒரு பக்கம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டன்ட் டேர்மை தனியாக பக்கத்தில் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுடணும். அடுத்து அதே ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். அதாவது பி சம். அதில் என்ன கொடுத்துருக்கு? சிம்பிளிஃபை பை கம்பைனிங் லைக் டேர்ம்ஸ் தானே பார்க்க போகிறோம். பி வந்து என்ன அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின் டி மைனஸ் எல்லாமே இதில் வந்து நம்பர் கொடுக்கல, வேரியபிள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். கொஸ்டினை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். இ மைனஸ் எஃப். ஓகேவா? போட்டாச்சா? அடுத்து -2f -2f மைனஸ் அடுத்து f ப்ளஸ் இ. அது வந்து ஒரு ப்ராக்கெட்டில் இருக்கும். f ப்ளஸ் இ. இப்போ இது வந்து ஃபுல்லாகவே நம்பராக கொடுக்கல, வேரியபிளாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் சொல்யூஷன் போட்டுக்கிறேன். கொஸ்டின் ஒரு தடவை நான் ரீட் பண்ணுறேன், கவனிச்சுக்கோ. டி மைனஸ் ப்ராக்கெட்டில் வந்து இ மைனஸ் எஃப் -2f மைனஸ் எஃப் ப்ளஸ் சி. இப்போ சால்வ் பண்ணலாமா? நீங்கள் ஒரு தடவை கொஸ்டின் எழுதிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டி மைனஸ் என்ன எழுதிக்கோ? இ மைனஸ் எஃப் -2f மைனஸ் எஃப் ப்ளஸ் இ. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம வெளியில் கொண்டு வரணும். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள். டி மைனஸை வந்து உள்ளே கொடுத்து பெருக்கணும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் இ. ஏன்னா இந்த பக்கம் ஒன்றுமே இருக்காது. அப்போ அது ப்ளஸ் தான் கன்சிடர் ஆகும். அப்போ மைனஸ் இ. அதான் நான் உங்களுக்கு க்ரீன் கலரில் போட்டிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. அப்போ மைனஸ் கூட ஈயை பெருக்குனா மைனஸ் இ. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா ப்ளஸ் கிடைக்கும். அப்போ ப்ளஸ் பண்ணும்போது என்ன வரும்? ப்ளஸ் எஃப் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ என்ன போட்டுக்கலாம்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எஃப். அடுத்து -2f. அடுத்து மைனஸை கூட அந்த எஃப்பை பெருக்கணும். உள்ளே கொடுத்து அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறத ஓட சேர்த்து பெருக்கிடணும். அப்போ மைனஸ் இருக்கனால இந்த மைனஸும் இந்த எஃப்பும் பெருக்கிடும். மைனஸ் எஃப். ஏன்னா இந்த பக்கம் ஒன்றுமே இருக்காது. நான் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் எஃப். அப்போ அதான் இங்கே போட்டுக்கணும். மைனஸ் எஃப். நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்னது? மைனஸ் இ. அது இங்கேருந்து இங்கே போகும்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்னது? அது உங்களுக்கு
எழுதுறது வந்து பிளாக்ல தான் அர்த்தம். உங்களுக்கு எல்லாமே வேற வேற கலர்னா உங்களுக்கு ரொம்ப குழப்பிடும். மைனஸ் இன்ட்டு பிளஸ் என்னது மைனஸ் இ போட்டிருக்கலாமா. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, டி வேற எதுலையாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை அப்படிதானே. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டி அப்படியே போட்டுருணும். அடுத்த ஸ்டெப்ல வந்து இ வந்து வேற எதுலையாவது இருக்கான்னு பாருங்க. இருக்கு. இங்க மைனஸ் இ இருக்கு, அங்க மைனஸ் இ. சைன் வந்து சேமா இருந்தா ஆட் தான் பண்ணணும். சைனும் சேமா இருந்து வேரியபிளும் சேமா இருந்ததுன்னா வேரியபிள் அப்படி போட்டு சைனை ஆட் பண்ணும். அப்போ என்ன வரும், இந்த பக்கமும் ஒன்றுமே இல்லை 1, இந்த பக்கமும் ஒன்றுமே இல்லை 1. அப்போ மைனஸ் என்ன வரும் 2e போட்டாச்சா. புரிஞ்சுதா உங்களுக்கு. அடுத்து இங்கே ஒரு எஃப் இருக்கு, இங்கே ஒரு எஃப் இருக்கு, இங்கே எஃப் இருக்கு. ஆனால் இது ப்ளஸ் எஃப் தான் இருக்கு. இங்கே மைனஸ் 2f, இங்கே ஒரு மைனஸ் எஃப் இருக்கு. நம்ம ஈஸியாக ப்ளஸ் எஃப் ப்ளஸ் ஒரு வந்து வேரியபிள் சேமாக இருந்து சைன் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அது கேன்சல் தான் பண்ணணும். வேரியபிள் சேம் ஆனால் சைன் டிஃப்ரெண்ட், அப்போ கேன்சல் பண்ணிடலாம். இதுவும் கேன்சல் பண்ணிடலாம், இதுவும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 2f மைனஸ் 2f. இவ்வளோதான் இந்த சம். ரொம்ப சிம்பிள். அடுத்து பாருங்க சி சம் பாருங்க எப்படி செய்யறேன்னு பார்த்துக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க, இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு தடவை நான் புரியுற மாதிரி சொல்லிடுறேன். டி மைனஸ் கூட இ பெருக்கணும், அதான் மைனஸ் இ போட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது ப்ளஸ் எஃப் மைனஸ் 2f மைனஸ் கூட பெருக்கும்போது மைனஸ் எஃப் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்னது மைனஸ் இ. டியில் வேற எதுவுமே இல்லை, அப்போ டி அப்படி போட்டுட்டு இதை ஆட் பண்ண மைனஸ் 2e. இதை கேன்சல் பண்ணிடலாம், ஏன்னா ரெண்டும் சைன் டிஃப்ரெண்ட்டு, வேரியபிள் தான் சேம். ஸோ கேன்சல் போட்டுட்டு மைனஸ் 2f போட்டுடலாம். இப்போ உங்களுக்கு பிசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து வந்து சி சம் பார்க்க போகிறோம். அதே ஹெட்டிங் தான், சிம்பிளிஃபை பை கம்பைனிங் லைக் டேர்ம்ஸ் அப்படிதானே. சி சம் பாருங்க, அதாவது சி கொடுத்துருக்காங்க மொத்தம். இதில் வந்து ஜி வர இருக்கு. சி பாருங்க 3 மைனஸ் 2x ப்ளஸ் 4y. புரிஞ்சுதா. 3 மைனஸ் 2x ப்ளஸ் 4y இது கொஸ்டின். அடுத்து மைனஸ், அடுத்து ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 6 ப்ளஸ் 3x மைனஸ் 5y. 6 ப்ளஸ் அடுத்து என்ன இருக்கு 3x மைனஸ் 5y. 3x மைனஸ் 5y. சரி, 6 ப்ளஸ் 3x மைனஸ் 5y பண்ணலாமா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இதில் வந்து வேரியபிள் வித் நம்பரோட சேர்த்து கொடுத்துருக்காங்க அப்படிதானே. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு தடவை சொல்யூஷன் போட்டுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே சொல்யூஷன் போட்டுக்கணும். இப்போ கொஸ்டின் ஒரு தடவை எழுதிக்கலாமா. 3 மைனஸ் 2x ப்ளஸ் 4y. அடுத்து மைனஸ் 6 ப்ளஸ் 3x மைனஸ் 5y. ஓகேவா. இப்போ பாருங்க நம்ம சால்வ் பண்ணலாமா. ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த இதை அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே மைனஸ் இருக்கிறனால ஒவ்வொன்றும் நம்ம உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணிடலாமா. அப்போது 3 மைனஸ் 2x ப்ளஸ் 4y. அடுத்து மைனஸை வந்து இது கூட பெருக்கணும். அப்போ இந்த ப்ராக்கெட் எடுத்துருங்க, தேவையில்லை. மைனஸ் கூட பெருக்கும்போது மைனஸ் 6 ஆயிருமா. அடுத்து இந்த மைனஸ் கூட பண்ணுங்க, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3x. அடுத்து மைனஸ் கூட பெருக்குங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5y. இங்கே நம்பர் இருந்தால் நம்பரும் சேர்த்து பெருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நம்பர் இல்லை. இப்போ பாருங்க இங்கேயும் ப்ராக்கெட் அப்போ போட தேவையில்லை. அடுத்து பாருங்க இப்போ வந்து நம்பர் எல்லாம் கம்பைன் பண்ணி எழுதிக்கலாமா. எழுதுனீங்கன்னா எப்படி எழுதுவீங்க, 3யும் மைனஸ் 6ம் கம்பைன் பண்ணி லைக் டேர்ம்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணுங்க பார்ப்போம். 3 மைனஸ் 6னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், மைனஸ் 3 இருக்கும். ஏன்னா இது வந்து மைனஸ் 6 தானே. போட்டாச்சா. இங்கே மைனஸ் 2x இருக்கு, இங்கே மைனஸ் 3x இருக்கு. ஏன்னா சைன் சேமாக இருந்தால் நான் ஆட் தான் பண்ண சொன்னேன். அப்போ மைனஸ் 5x. அடுத்து 4y இருக்கு, அங்கே ப்ளஸ் 5y இருக்கு. அப்போ ஆட் பண்ணால் 9y. அவ்வளோதான். என்ன போட்டுக்கலாம், நீங்கள் வந்து ஆர்டர் எழுத நினச்சிங்கன்னா மைனஸ் 5x ப்ளஸ் 9y மைனஸ் 3 அப்படி கூட எழுதிக்கலாம். இல்லைனா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லைக் டேர்ம்ஸ்னா என்ன பண்ணணும், நம்ம வேரியபிளாக கொஞ்சம் பக்கமாக நீங்கள் அப்படி கூட எழுதிக்கலாம். இதையும் எழுதி வச்சுட்டு இதையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டு கான்செப்ட் டேர்ம் கூட போட்டுக்கலாம். இவ்வளோதான் அந்த சம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின் எழுதிட்டு
மைனஸ் கூட இங்கே நம்பர் இருந்தால் நம்பரோடு சேர்த்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் இருந்தால் அதே மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ அப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணணும். வேரியபிள் இருக்குது, இங்கேயும் வேரியபிள் இருக்குது. அப்போ அதை சரி பண்ணணும். அடுத்து 4y, இங்கே ஒரு 5y வந்து என்னது 9y. இவ்வளோதான் இது. அடுத்து வந்து அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 4x + 3y - 5z ப்ளஸ் 1 செகண்ட் ஒரு தடவை எழுதிக்கோங்க. 5x - 3y + 6z. இப்போ என்ன பண்ணணும், இதை அப்படியே போட்டுக்கணும். 4x + 3y - 5z. இப்போ இதை இது கூட பண்ணும்போது என்ன வரும், இந்த ப்ராக்கெட் வேணால் ஓப்பன் பண்ண வேண்டாம், க்ளோஸ் பண்ண வேண்டாம். இது அப்படி இது கூட பண்ணும்போது +5x, அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3y மல்டிப்ளை பண்ணலாமா. அடுத்து ப்ளஸ் கூட மல்டிப்ளை பண்ணும்போது +6z போட்டுடலாமா. இப்போ என்ன பண்ணிக்கலாம், 4xும் 5xையும் வேணால் பக்கத்தில் எழுதிக்கோங்க. 4x + 5x உங்களுக்கு புரியுறதுக்காக. அடுத்து ஒயில் என்னதெல்லாம் இருக்குது, 3y - 3y எப்படி இருக்கா. இசட்டில் பாருங்கள் -5z + 6z அப்படி தானே இருக்குது. இப்போ என்ன பண்ணிக்கலாம், 4xும் 5xும் இது ஆட் பண்ண 9x கிடச்சிரும். ப்ளஸ் இது வந்து ஒன்றுமே இல்லை, ஸோ 0y. ஏன்னா +3 -3 வேரியபிள் சேமாக இருந்து சைன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அது 0 தான். அடுத்து இது என்ன பண்ணலாம், 6லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும், 1z. ஏன்னா 6 தானே ஹையஸ்ட் நம்பர். அப்போது அதோட சைன் வந்து ப்ளஸ் தான் இருக்குது, ஸோ +1z. அப்போ இவ்வளோதான் இந்த சம், இவ்வளோதான் ஆன்சர். ஏதோ டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. அடுத்து வந்து நம்ம ஈசம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஈசம் பாருங்க. x² - y² + xz போட்டாச்சா. அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா +y² - x² + xz -x² -y². இப்போ சொல்யூஷன் பாருங்க. அப்படியே நான் கொஸ்டின் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஈஸியாக உங்களுக்கு புரியும். x² - y² + xz போட்டுக்கோங்க. போட்டாச்சா. ப்ளஸ்ஸு y² - x² + xz மைனஸ் அடுத்து என்ன இருக்குது, x² - y² போட்டாச்சா. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இது பண்ணும்போது x² - y² + xz. இப்போ உள்ளே கொடுத்து பண்ணும்போது +y² மாறிடும். அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -x² ஆயிரும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் xz. ஓகேவா. அடுத்து இது மைனஸ் கூட பண்ணும்போது என்ன வந்துடும், -x² ஆயிரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் +y². புரிஞ்சுதா. இப்போ பாருங்கள், x² வந்து இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போது +x² -x² இருக்குது. அப்போது அதை கேன்சல் பண்ணிடலாமா. அப்போ இதுவும் கேன்சல் பண்ணிடலாம், இதுவும் கேன்சல் பண்ணிடலாம். -y² + y² இருக்குது, இதுவும் கேன்சல் பண்ணிடலாம், இதுவும் கேன்சல் பண்ணிடலாம். xz பாருங்கள் 2 இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, ரெண்டுமே ப்ளஸ் இருக்கனால 2xz போட்டுக்கலாமா. அடுத்து -x² இங்கே ஒன்று கேன்சல் பண்ணிட்டு அது போக ஒரு -x² இருக்காது, அப்படியே எழுதிக்கோங்க. y² -1 +1 கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு y² இருக்குது, அப்போ +y². அப்போ இதுதான் ஆன்சர். ஆன்சர் என்னது, 2xz. இங்கே ஒரு -x² இருக்குது, இங்கே ஒரு y² இருக்குது, அப்படியே எழுதிக்கணும். அடுத்த சம் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃப் வந்து PQ அந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. வேரியபிள் தான் சேமு, டிஃப்ரெண்ட்டு, மற்றபடி லைக் டேர்ம்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி எழுதணும். இவ்வளோதான். உங்களுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். நீங்களாவே வேறு நம்பர் போட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்கள்.
கான்செப்ட் புரிஞ்சுட்டுனா நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து எஃப் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். எஃப் வந்து என்ன அப்படி கொஷின் என்ன இருக்குது? 2p² மைனஸ் 3q² மைனஸ் 4r² போட்டாச்சா? அடுத்து ப்ளஸ்ஸு மைனஸ் 3p² மைனஸ் 5q² மைனஸ் 5r² போட்டாச்சா? மைனஸ் 3p² மைனஸ் 5q² மைனஸ் 5r². சால்வ் பண்ணலாமா? சொல்யூஷன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் அப்படி போட்டு ஃபஸ்ட்டு கொஷின் எழுதிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2p² மைனஸ் 3p ஒரு தடவை கொஷின் எழுதுறதுனால எந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் செய்யும் போதே உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. மைனஸ் 3p² மைனஸ் 5q² மைனஸ் 5r². இப்போ பாருங்கள், இதை அப்படியே போட்டுக்க போகிறோம், அப்படி தானே? 2p² மைனஸ் 3q² மைனஸ் 4r². இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? மைனஸ் 3p² ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5q². அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5r² போட்டாச்சா? இப்போ பாருங்கள், p² வந்து வேறு எதுவும் இருக்கா? இன்னொன்று இருக்குது. அப்போ மைனஸ் 3லேருந்து 2 ஒன்று போனால் உங்களுக்கு 1 ஆயிரும். ஸோ 1p² மைனஸ் 3q² இருக்குது. அடுத்து மைனஸ் 5q² இருக்குது. ரெண்டு சைன் வந்து சேம் தான், அப்போ நம்ம ஆட் தான் பண்ணணும். மைனஸ் 8q² அப்படின்னு போடணும். அடுத்து பாருங்கள், r² சைன் வந்து சேமாக தான் இருக்குது. நம்பர்ஸ் தான் இருக்குது, ஆனால் வேரியபிள் சைன் வந்து சேமாக தான் இருக்குது. சைன் சேமாக இருந்தால் நம்ம ஆட் தான் பண்ணணும். அப்போ 4 5 ஆட் பண்ணும்போது 9r² போட்டாச்சா? இவ்வளோதான் இந்த சம். அடுத்து வந்து நம்ம ஜி பார்க்க போகிறோம். ஜி சம் பாருங்கள். ஜி சம் பாருங்கள், அதே தான். அதில் ஜி வந்து கொஞ்சம் கொஷின் தான் லென்த்தியாக இருக்குது, ஆனால் அதே மாடல் தான். பாருங்கள், 4a² b மைனஸ் 3ab². அடுத்து மைனஸ், அடுத்து ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 3a + 4b போட்டிருக்காங்களா? அடுத்து க்ளோஸ் பண்ணிடணும் அந்த ப்ராக்கெட்டை. அடுத்து மைனஸ், அதில் எப்படி ப்ராக்கெட் ஓப்பன். என்ன கொஸ்டின்? 5a² b அடுத்து ப்ளஸ் 2ab² மைனஸ் 2a மைனஸ் 3b. இப்போ சொல்யூஷன் பாருங்க. இப்போ பாருங்க, நம்ம அந்த பிராக்கெட்டை உள்ள கொடுத்து இது பண்ணணும். அப்போ 4a² b மைனஸ் 3ab². இப்போ இதை உள்ள கொடுத்து பண்ணீங்கன்னா நான் கொஸ்டினை பழைய எப்படி லென்த்தியாக இருக்கான்னு எழுதலை, நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. மைனஸ் 3a அப்புறம் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4b போட்டாச்சா? இது வேற போட்டிங்களா? அடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ், அதை அப்படியே போட்டுக்கோங்க. 5a² b அடுத்து என்ன இருக்கு? ப்ளஸ், அதை அப்படியே போடுங்க. ஏன்னா இதில் வந்து ப்ராக்கெட் இருந்ததுனால, உள்ள ஒன்று இருந்துச்சுனால நம்ம உள்ளே கொடுத்து மல்டிபிள், அது வந்து அப்படியே தான் இருக்குது. ப்ளஸ் 2ab². அடுத்து என்ன இருக்கு? மைனஸ் 2a மைனஸ் 3b. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்? அந்த இங்கே நடுவில் ஒரு மைனஸ் இருக்கனால நம்ம அப்படியே உள்ள கொடுத்து மல்டிப்ளை பண்ணணும். 4a² b மைனஸ் 3ab² மைனஸ் 3a மைனஸ் 4b உள்ள கொடுத்து பண்ணனால மைனஸ் 4. ஏன்னா இங்கே ப்ளஸ் தான் இருக்குது, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். அப்போ 5a² b போட்டோமா? அடுத்து என்ன இருக்குது? மைனஸ் கூட பெருக்கும்போது மைனஸ் 2ab². சரி, அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 2a ஆயிரும். அடுத்து அதுவும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னதாயிரும்? ப்ளஸ் 3b. இப்போ பாருங்க, a² b வேரியபிள் எங்கே இருக்குது? இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போ எழுதும்போது 5லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணால் 1. அப்போ 1a, ஆனால் எது ஹையஸ்ட்டு? 5 தான். அப்போ மைனஸ் 1a² b.
அடுத்து ஏபி ஸ்கொயர் என்ன இருக்குது அங்கே, இங்கே -3 இருக்குது, அங்கே -2 இருக்குது. இங்கே -3 அங்கே -2, அப்போ மைனஸ் சைன் சேமாக இருந்தால் ஆட் பண்ண சொன்னேன். -5ab² போட்டாச்சா. அங்கே -3a இருக்குது, அங்கே +2a இருக்குது. அப்போது சைன் டிஃப்ரெண்ட்டு, அப்போ நம்ம சப்ட்ராக்ட் தான் பண்ணணும். -3ல் 2 போனால் 1, அப்போது 1a. 1 போடனாலும் போட்டுக்கலாம், இல்லைனாலும் அப்படியே -a போட்டாலும் அது தப்பு இல்லை. அடுத்து பி பார்த்தீங்கன்னா இங்கேயும் சைன் -4 இருக்குது, அங்கே +3 இருக்குது. சைன் டிஃப்ரெண்ட், அப்படின்னா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். எது ஹையஸ்ட்டு? 4 தான் ஹையஸ்ட்டு. அடுத்து -1b. அவ்வளோதான். இவ்வளோதான் இந்த சம். இதோட ஆன்சர் இவ்வளோதான். பார்க்குறது தான் உங்களுக்கு கொஷின் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிள். இதில் வந்து உள்ள ஒரு ப்ராக்கெட் கொடுத்துருக்கனால இதை உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்ளம் கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டெப்பை ஆரம்பிக்கணும். இவ்வளோதான் இந்த சம். ஏதோ டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. போட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே போட்டு பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.